அன்பிற்குரிய இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் திருப்பாடலை படித்து வருகின்றோம். இப்பொழுது நாம் 39வது திருப்பாடலை எடுத்து வாசிப்போம். இந்த 39வது திருப்பாடலின் மிக முக்கியமான கருத்து என்னவென்றால், மனிதனுடைய வாழ்க்கை நிலையாமையாக இருப்பது. மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை தற்காலிகமானது. ஆகவே இந்த குறுகிய காலத்தில் வாழ்கின்ற நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எந்த எண்ணத்தோடு வாழ வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பதை பற்றிய கருத்தை இந்த திருப்பாடல் நமக்கு வழங்குகிறது. மனித வாழ்க்கை மிக மிக குறுகியது, நிலையற்ற தன்மை கொண்டது. இது ஒரு நீர் குமிழி போல உள்ளது என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். நிலையாக இருப்பவர் யார்? கடவுள் மட்டுமே. அவர் வாழ்வோரின் கடவுள். அவர் என்றும் இருக்கிறார். இந்த குறுகிய வாழ்க்கையை நாம் நினைத்து நாம் செயலற்ற தன்மையில் இருந்துவிடக்கூடாது. வாழ்க்கை குறுகியது தானே, ஏன் உழைக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், ஏன் திட்டமிட வேண்டும், அப்படி என்ற எண்ணத்தோடு நாம் வாழக்கூடாது. நிலையற்ற தன்மைக்கு இந்த எண்ணம் நம்மை இட்டு செல்லக்கூடாது. வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அதை நாம் இனிமையானதாக மாற்றுவோம், பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வோம், பிறருக்கு நன்மை செய்வோம், வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள்வோம். இப்பொழுது இந்த பாடலுக்குள் நாம் செல்வோம். 39வது திருப்பாடல் முதல் வசனம். நான் என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்துக்கொள்வேன். நடைமுறைகள் என்று சொன்னால் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன். பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்துக்கொள்வேன் என்று சொல்வேன். நான் ஓமையைப் போல் பேசாது இருந்தேன், நலமானதை கூட பேசாமல் அமைதியாய் இருந்தேன். என் வேதனையோ பெருகிற்று. அநீதி நிலவுகிற பொழுது, அநீதி தடைபிடித்து ஆடுகிற பொழுது நாம் அமைதியாக இருக்கக்கூடாது. வாய் திறந்து பேச வேண்டும், கண்டிக்க வேண்டும். அநீதியை பார்த்து நாம் அமைதியாக இருந்து விடக்கூடாது. அப்படி அமைதியாக இருப்பது நல்லதல்ல. அப்படி இருந்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியும் திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. நான் அமைதியாக இருந்ததால ஆசிரியர் சொல்லுகிறார், என் உள்ளம் என்னுள் எரிய தொடங்கிற்று. நான் சிந்தனையில் ஆழ்ந்தபோது நெருப்பு மூண்டது. அப்பொழுது என் நா பேசியதாவது, ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். ஆண்டவரிடம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றார். அந்த வேண்டுதல் அருமையான வேண்டுதல். என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். வாழ்வின் அளவு பற்றி கேட்கிறார். எத்தனை ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகிறது என்பதை எனக்கு ஆண்டவரே தெளிவுபடுத்தும், எனக்கு அறிவுரை வழங்கும். என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். அதாவது இந்த 4 விரல்கள், இந்த 4 விரல்களுக்கு அடியிலே உள்ள நீளத்தை தான் இவர் இங்கு சொல்லுகிறார். இந்த 4 விரல்களுக்கு இடையிலே இருக்கிற அந்த நீளம், அந்த அளவு, இந்த 4 விரல்களுக்கு அடியிலே உள்ள அந்த நீளத்தை சொல்லி வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்ற பொருளை நமக்கு தருகிறார் ஆசிரியர். உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே. நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் நீர்க்குமிழி. அந்த நீர்க்குமிழி எப்படி இருக்கும்? நன்றாக இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் அது உடனே அழிந்துவிடும், மறைந்துவிடும். அதுபோல நம்முடைய வாழ்க்கை கூட. நம்முடைய வாழ்க்கை ஒரு நீர் குமிழி போன்றது. அதாவது இது ஒரு உருவக மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிலையற்ற தன்மை கொண்டது நம்முடைய வாழ்க்கை.
இதை சொன்ன பிறகு சேலா என்ற ஒரு குறிப்பு வருகிறது. சேலா என்றால் சிந்தனை செய்து பார், தியானம் செய், தியானம் செய்து அடுத்த வசனங்களை வாசிப்பாயாக என்ற ஒரு குறிப்பு நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எபிரேய மொழியில சேலா என்ற வார்த்தையால் நமக்கு குறிப்பு தரப்படுகிறது. அவர்கள் நிழலைப் போல நடமாடுகின்றனர், அவர்கள் வருந்தி உழைப்பது வீண், அவர்கள் சேமித்து வைக்கின்றனர், ஆனால் அதை அனுபவிப்பது யார் என அறியார். இந்த குறுகிய காலத்தில் கூட உணராமல் சிலர் பேர் பொருளையும் பணத்தையும் சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது யாருக்கு செல்லப் போகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. வாழ்க்கை என்பது குறுகியது, கடந்து போகும், நிலையற்ற தன்மை கொண்டது. ஆனால் பொருளை சேர்ப்பதிலே அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். பெயரும் புகழும் பெருமையும் மாண்பும் அனைத்தும் நாம் நினைக்கிற போல நிலையாக இருக்கப் போவதில்லை. அனைத்தும் அழிந்து போகும். அவர்கள் நிழலைப் போல் நடமாடுகின்றனர், அவர்கள் வருந்தி உழைப்பது வீண், அவர்கள் சேமித்து வைக்கின்றனர், ஆனால் அதை அனுபவிப்பது யாரென அறியார். திடீரென்று ஆண்டவர் நம்மை அழைப்பார். ஆகவே சேமித்து வைக்கின்ற அனைத்துமே நம்மோடு வராது. என் தலைவரே, நான் இப்போது எதை எதிர்பார்க்கட்டும்? நான் உம்மையே நம்பி இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த குறுகிய காலத்துல நம் கடவுளை நம்பி வாழ வேண்டும். கடவுளை நம்பி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். என் குற்றங்கள் அனைத்தினின்றும் என்னை விடுவித்தருளும், மதிக்கேடரின் பழிப்புரைக்கு என்னை ஆளாக்காதேயும். நான் ஓமை போல் ஆனேன், வாய் திறவேன், ஏனெனில் எனக்கு என் நிலைமையை வருவித்தவர் நீரே. நீ தந்த வாதையை என்னிடமிருந்து நீக்கிவிடும், உமது கை அடித்த அடிகளால் நான் அழிவுக்கு ஆளானேன். கடவுள் கொடுத்த அந்த வாதை என்றால் துன்பங்கள், தண்டனைகள். அதை ஆண்டவரே என்னிடமிருந்து எடுத்துவிடும் என்று வேண்டுகிறார். அந்த வாதை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு துன்பம், ஒரு வேதனை, ஒரு கஷ்டம் அவருக்கு வந்திருக்கிறது. அதை நீக்கிவிடும்படி ஆண்டவரை பார்த்து அவர் வேண்டுகிறார். குற்றத்தின் பொருட்டு நீர் மனிதரை தண்டிக்கும் போது பூச்சி அரிப்பது போல் அவர்களுக்கு விருப்பமானவற்றை நீர் அழிக்கின்றேன். உண்மையில் மானிடர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவரே. மீண்டும் சொல்லுகிறார், மானிடருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீர்க்குமிழி போன்றது. இது ஒரு உருவக மொழியில நாம் ஒப்புமைப்படுத்தி பேசுகிற பொழுது போன்ற என்ற வார்த்தையை நாம் வைத்து நாம் பேசுவோம். வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றதாக உள்ளது, நிலையற்ற வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இன்னொரு முறை அழுத்தமாக நமக்கு சொல்லுகிறார் ஆசிரியர். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், என்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும், என் கண்ணீரை கண்டும் மௌனமாயிராதையும், ஏனெனில் உமது முன்னிலையில் நான் ஓர் அந்நியன். ஏன் அந்த வார்த்தை வருகிறது? அந்நியன் என்ற வார்த்தை நாம் இந்த உலகில நாம் வைத்திருக்கிற இந்த இடம் மற்றும் எல்லாமே ஆண்டவருக்கு சொந்தமானது. நாம் இந்த உலகிலே அந்நியர்களாகத்தான் இருக்கிறோம், தற்காலிக குடிகள் மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பூமி கடவுளுக்கு சொந்தமானது. கடவுள் இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார், நமது பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறார். பூமியின் சொந்தக்காரர்கள் நாம் அல்ல, பூமியின் சொந்தக்காரர் கடவுள். நாம் எல்லோரும் அந்நியர்கள், தற்கால குடிமக்கள். நிரந்தரமான வாழ்க்கையை நாம் இங்கு அடையப் போவதில்லை. இதை உணர வேண்டும் என்பதற்காக இந்த ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். என் மூதாதையர் போன்று நான் ஒரு நாடோடியான வாழ்க்கை. நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ச்சி அடையும்படி உன் கொடிய பார்வையை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளும். கடைசியாக அவர் சொல்லி முடிக்கின்ற வார்த்தை, மகிழ்ச்சி அடையும்படி. நான் பிரிந்து மறையும் முன்பு சற்றே மகிழ்ச்சி அடையும்படி உன் கொடிய பார்வையை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளும். ஆண்டவருடைய அந்த கோபத்தை, சீற்றத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவரே, வாழ்க்கை குறுகியது,
நான் மகிழ்ச்சி அடையும்படி நீர் உமது இரக்கத்தை காண்பித்திரலும் என்று வேண்டுகிறார். ஆகவே இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து சொல்கிற முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த உலகம் நிலையற்றது, நிலையாக இருப்பவர் கடவுள், அவருக்காகவே நாம் வாழ வேண்டும், பயனுள்ள மக்களாக இந்த உலகில் நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை குறுகியதை கண்டு நாம் பயப்படக்கூடாது, அதை நினைத்து நினைத்து செயலற்ற நிலையில் நாம் வாழக்கூடாது. உற்சாகத்தோடு, புத்துணர்ச்சியோடு, பெருமகிழ்ச்சியோடு நாம் இந்த குறுகிய வாழ்க்கையில வாழ்ந்து ஆண்டவருக்காக நாம் பணிபுரிய வேண்டும். அதே வேளையில் ஆண்டவருடைய மக்களுக்காகவும் நாம் சேவை செய்ய வேண்டும். இத்தகைய பாடலை கொண்ட ஒரு திருப்பாடலை நாம் இப்பொழுது படித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். அவர் நாங்கள் நிறைவாக வாழ்வை பெறும் பொருட்டு எங்களுக்காக தம்மையே சிலுவையிலே கையளித்தார். வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் தாரும். இந்த குறுகிய காலத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்த எங்களுக்கு உமது ஆவியை தாரும். இந்த உலக வாழ்விலே நாங்கள் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியோடும் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.